ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான லெசன் நம்ம வந்து ட்ரேடிங்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங், இன்வெஸ்டிங் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அதிலிருந்து வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் இன்ட்ராடே பண்ணலாமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கங்க. ஸோ எடுத்தோடனே இன்ட்ராடே பண்ணணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம். நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து அந்த கட்டாயத்தில் வந்து நீங்கள் இருக்க வேண்டாம். ஏன்னா இங்கே இந்த கம்பல்சிவ் பிஹேவியர் தான் நம்மளுடைய சைக்காலஜியை வந்து மோஸ்ட்லி வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். என்ன ஆச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மார்னிங்கே வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்தது. அதுக்கப்புறம் எகெயின் வந்து மார்க்கெட் அந்த இடத்துல திரும்பியும் ஃபால் ஆச்சு. திரும்பியும் வந்து ஒரு அப்பில் வந்தது, திரும்பியும் வந்து ஒரு ஃபாலில் வந்தது. இப்போ திரும்பியும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி திருப்பியும் இன்க்ரீஸ் ஆகி இப்படியே வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மூமெண்ட்டெல்லாம் கன்சாலிடேஷன் மூமெண்ட். இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எங்கே பாட்டம் இருக்குது, எங்கே டாப்பில் நம்ம சேல் பண்ணலாம் அப்படிங்கிற எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். இப்போது மார்னிங்கில் நம்ம இது வந்து மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு நம்ம கன்சாலிடேஷன் ஆனதுக்கப்புறம் சொல்லலாம். ஆனால் வந்து இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்ல முடியும், இந்த இடத்துல எப்படி சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா, அதனால் நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். அதில் வந்து 425 ருபீஸ் வந்து லாஸ். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து இந்த ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 425 ருபீஸ் லாஸு. ஸோ இந்த ட்ரேடை வந்து அதுக்கப்புறம் நான் அந்த 425 ருபீஸ் நம்ம வரும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இன்றைக்கி மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் மோடில் தான் இருக்குன்னு சொல்லி நம்ம செல் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ இப்போ முக்கியமாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விஷயம், நேற்று வந்து ஒரு லைவ் ட்ரேடிங் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதை வந்து நீங்கள் இந்த வீடியோ ஒரு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதில் வந்து இந்த மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணியிருப்போம். அதில் வந்து 2000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் எடுத்திருப்போம். இப்போ 2000 ரூபா நேற்று வந்து ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். நேற்று மீன்ஸ் இதுக்கு ப்ரீவியஸ் டே, இன்றைக்கி வந்து மண்டேனா ஃப்ரைடே வந்து 2000 ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். 2000 ப்ராஃபிட்டு, இன்றைக்கி வந்து 400 ருபீஸ் லாஸ். அப்படின்னு பார்க்கும்போது அரௌண்டு நமக்கு வந்து 1600 ருபீஸ், 1600 ரூபா நெட் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். அப்போது இன்றைக்கி ஒரு வேளை நம்ம 2வது ட்ரேடு 3வது ட்ரேடுன்னு சொல்லி எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து சிக்கலில் மாட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ மேபி வந்து இப்போ வந்து ட்ரெண்டு வந்து திருப்பியும் வந்து ஒரு மேலே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ அது 2வது விஷயம். ஓகேங்களா, ஆனால் நம்ம வந்து லாஸ் ஆகிறது ஏன் வந்து அதிகமாக இருக்குது, நம்ம வந்து ஏன் வந்து லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஜராக இந்த கண்ட்ரோல் இல்லாதனால தான். இப்போ நான் பாருங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தேன், ஓகே எனக்கு தெரிஞ்சிருச்சு கன்சாலிடேஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து நம்ம வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி 2 ட்ரேடு நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா ஒரு 2000 ரூபா லாஸ் ஆயிருந்தேன்னா அப்புறம் ஜீரோக்கு வந்திருப்பேன். இதுக்கு மேலே லாஸ் ஆயிருந்தால் நெட் ப்ராஃபிட் லாஸில் போயிருக்கும். இப்போ மேபி இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் நேற்றுடைய சினாரியோவை வச்சு நான் சொல்கிறேன். அப்போது இதில் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இன்றைக்கி வந்து நான் ப்ராஃபிட் எடுக்கலாமா, ட்ரேட் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் ஜஸ்ட் இப்போ சொல்கிறீங்க, ஓகே இது கன்சால்டேஷன் மூமெண்ட் இருக்குன்னு. ஒருவேளை நான் எடுக்காமல் போய் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்காக இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? அப்போ வந்து எனக்கு தெரியாதே அப்படின்னு நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம். இதே கொஷின் வந்து எனக்கு இருந்தது. அப்போது நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ட்ரேடிங் சிஸ்டம் வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ட்ரேடிங் சிஸ்டம் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது என்னென்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து இந்த சிஸ்டமில் ஒன் ஆஃப் த பார்ட். ஸோ இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நாலேஜ் எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய ஹோல் பிஸ்னஸ் பிளான் தான் வந்து ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற கம்ப்ளீட் பிஸ்னஸ் பிளான் தான் ட்ரேடிங் சிஸ்டம். ஸோ நீங்கள் இந்த ட்ரேடிங் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் தெரியாமல் ட்ரேடிங்குடைய அந்த பேசிக் எல்லாம் லேர்ன் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து கரெக்டாக ட்ரேடிங் போகாததுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற நிறைய வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த 2 வீடியோவும் பாருங்கள். அது ப்ரீவியஸ் டேயில் நம்ம ப்ராஃபிட் எடுத்த வீடியோஸு, அதை லைவ் ட்ரேடிங் போட்டிருக்கேன் நான் லைவ்லேயே. ஸோ அதையும் பார்த்து இதையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்மளுடைய சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நம்ம இந்த வீடியோஸுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து ஒரு டெலிகிராம் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ எல்லா வீடியோஸையும் செக் பண்ணுங்கள், பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணி போங்க. ஏன்னா லாஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த லேர்ன் பண்ணுறது கூட உங்களுக்கு மணி இருக்காது, இல்லை அடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு மணி இருக்காது. அப்போ வந்து என்னென்னா வருமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரேடிங்கில் இறங்குங்க.